நடிகைகள்கிட்ட கேள்வி கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நான்லாம் ரொம்ப ஸ்டெடியாக இருக்கேன் சார், நான் மாட்டேன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு ஓப்பனாக சொல்லிடுவாங்க. அதோட முடிஞ்சது கதை. அதுக்கப்புறம் எந்த கேள்வியும் வராது. ஆனால் இப்போ ஒரு டைரக்டர் ஒரு கதை சொல்ல போகிறார் ஒரு நடிகர்கிட்டன்னு சொல்லுங்க. நடிகர்கிட்ட கதை சொல்லி அந்த கதை ஓகே நடிகர் சொன்னால் அடுத்த கேள்வி அவர் என்ன கேட்பார், யார் ஹீரோயின்னு கேட்பார். அப்போது அந்த டைரக்டர் புத்திசாலித்தனமாக இருந்தால், சார் இப்போ நான் கதை சொன்னல சார், இந்த கதைக்கு யார் சார் பொருத்தமாக இருக்கும் நீங்களே சொல்லுங்கன்னா பிரச்சனை ஈஸியாக முடிஞ்சிடும். இல்லை சார் நான் இந்த பொண்ணை இந்த நடிகை கதாநாயகியை போடுறதா இருக்கேன்னு சொன்னேன்னு வச்சுங்க, அவர் சமயத்தில் கால் ஷீட் இல்லைன்னு கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹீரோவை கேட்டு தான் ஹீரோயினை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆமாம். அப்படி இருக்கும்போது நீ வந்து ஒரு தயாரிப்பாளர், எங்கள் சினிமாவில் என்ன தெரியுமா, ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பையன் வந்தேன்னா அவன் ப்ரொடியூசரோட பையனாக இருப்பான், இல்லை ஃபைனான்சியரோட பையனாக இருப்பான். துட்டு கொடுக்குறவன் ஹீரோ, கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறவன் வில்லன். ஆனால் ஹீரோயினுக்கோ அப்புறம் அந்த ஹீரோயினுடைய துணை நடிகைகளுக்கோ அவங்க எந்த பணமும் கொடுக்க முடியாது, அவங்க இல்லாதப்பட்டவங்க. அப்போ அவங்ககிட்ட அவருக்கு கதாநாயகன் வில்லன்கிட்டலாம் பணம் வாங்குகிற அதே தயாரிப்பாளர் அவர்கிட்ட அவர் விரும்பினதை கேட்பார்.